வெல்கம் டு தமிழ் காவியம். அதனால் இமயவர்மன் சொல்வதை கேள் என்றார். இதை கேட்ட உக்கிரபாணி விதுரனை முறைத்தபடி ஒவ்வொரு வார்த்தையும் கனமாக உச்சரித்தான். விதுரா, துரோகி, ஒரு யுகவஜர வீரரை எதிர்கொள்ளும் பலம் எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். உன்னையும் உன் யாழியர் குலத்தையும் நான் வேரோடு அழிப்பேன். என் கையில் இருக்கும் இந்த சுத்தியலால் உன் தலையை சிதறடிப்பேன். அப்போது உனது பொன்னிற ஒளி மட்டுமல்ல, அந்த பொன்னிற சூரியன் வந்தாலும் கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்று கர்ஜித்தான். உக்கிரபாணியின் மிரட்டலை கேட்டு விதுரன் கடும் ஆத்திரமடைந்தான். அவன் பதில் அளிக்கும் வாய் திறக்கும் போது திடீரென்று அபிமன்யுவின் குரல் கேட்டது. எனது மரணத்திற்கு பழிவாங்க ஏன் இவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் சகோதரா? நாம் இப்போதே சேர்ந்து பழி வாங்கலாம் என்று உக்கிரபாணியை நோக்கி அபிமன்யு தன் வார்த்தைகளை வீசினான். பிறகு அபிமன்யு தனது சக்திகளை பயன்படுத்தி அந்த புகையை விலக்கினான். அவனது குரலை கேட்ட விதுரனின் உடல் அப்படியே உறைந்து போனது. விதுரன் மட்டுமல்ல, சிவபாகுவும் வந்தியரும் கூட திகைத்து போனார்கள். தங்களுக்கு முன்னால் புன்னகையுடன் நிற்கும் அந்த இளைஞனின் உடலில் ஒரு சிறு கீறல் கூட இல்லை. ஒரு யுகவஜ்ர வீரனின் தாக்குதலை எதிர்கொள்ளும் அளவிற்கு இந்த இளைஞன் வலிமையானவனா என்று அவர்கள் நடிகப்படியே கேட்டனர். மறுபுறம் அதியரசனும் இமயவர்மனும் கூட அபிமன்யு உயிர் பிழைத்ததை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்தனர். உக்கிரபாணியின் முகத்தில் ஆச்சரியமும் பெருஞ்சிரிப்பும் ஒரு சேர தோன்றியது. அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. ஆனால் இந்த மாற்றங்களைக் கண்டு ரணசிங்கர் மட்டும் வியப்படையவில்லை. கண்களில் கோபம் பொங்க, கிழட்டு தாமா, இந்த இளைஞனை காப்பாற்ற நீ இவ்வளவு தூரம் வருவாயா என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று கர்ஜித்தார். அப்போதுதான் அனைவரும் அபிமன்யுவிற்கு முன்னால் இருந்த அந்த பகுதியை உற்று நோக்கினர். அங்கே ஒரு மங்கலான ஆற்றல் வளையம் தோன்றியிருந்தது. அந்த புகைக்குள் வெள்ளை நிற தலைமுடியை கொண்ட ஒரு முதியவர் நிதானமாக நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் ஒரு வெள்ளை நிற புலி இருந்தது. அதன் உடலில் இருந்து மின்னல்கள் இடைவிடாமல் தெரித்துக் கொண்டிருந்தன. அங்கிருந்த எவராலும் அந்த இருவரின் ஆற்றலை கணிக்க முடியவில்லை. அந்த வெள்ளி புலியையும் முதியவரையும் பார்த்த இமயவர்மனுக்கும் அதியரசனுக்கும் உள்ளிருந்து ஒரு அச்சம் பிறந்தது. அபிமன்யு அவர்களுக்கு எதையும் விளக்கும் முன்பே தாமா தீவிரமான குரலில் அபிமன்யுவை நேரே பார்த்து, அபிமன்யு, நீ செய்தது முட்டாள்தனம். நான் இன்னும் ஒரு வினாடி தாமதமாக வந்திருந்தாலும் அந்த தாக்குதலில் நீ சாம்பலாக்கி இருப்பாய் என்று திட்டினார். இதை சொன்ன தாமா தன் கையை மெல்ல அசைத்தார். அவரது உடலில் இருந்து வெளிப்பட்ட வெண்மையான ஆற்றல் அந்த சிவப்பு நிற சுவரை தாக்கியது. அந்த வலிமையான சுவர் ஒரு நொடியில் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. பிறகு தாமா அதே நிதானத்துடன் புன்னகைத்துக் கொண்டே, இனி எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எனது சீடனின் கையை துண்டாக்க யாருக்கு துணிச்சல் இருக்கிறது என்று நானும் பார்க்கிறேன் என்றார். அதன் பிறகு அபிமன்யு கையில் வைத்திருந்த அந்த எலும்புக்கூட்டின் உடைந்த கையை வாங்கி அதை காற்றில் மறையச் செய்தார். உண்மையில் நீண்ட காலத்திற்கு முன்பே தாமா தனது சக்தி ஸ்படிகத்தை அபிமன்யுவிடம் கொடுத்திருந்தார். ஆபத்து காலத்தில் அதை உடைத்து தன்னை உதவிக்கு அழைக்கலாம் என்று அவர் கூறியிருந்தார். நாகர்குல தலைவன் தட்சகனுடனான போரின் போது கூட அபிமன்யு இதை பயன்படுத்தவில்லை. ஆனால் இன்று அந்த சக்தியை பயன்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்பதை அவன் அறிவான். அதனால் அதை உடைத்து தன் குருவை துணைக்கு அழைத்தார். தன்னை கண்டித்த தாமாவை பார்த்து அபிமன்யு தன் தலையை சொரிந்தபடி தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு அதியரசன் மற்றும் இமயவர்மனை நோக்கி நடந்தார். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை தனியாக மரணத்துடன் போராடி கொண்டிருந்த அபிமன்யுவின் பக்கம் இப்போது மலை போல அவனது ஆச்சாரியர் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அருகே மின்னல்களை தெரிக்க விட்டபடி பகிரா நின்று கொண்டிருந்தார். அவர்களது பேராற்றலின் தாக்கத்தால் 1000 அடி சுற்றளவிற்கு பரவியிருந்த அந்த நச்சு கலந்த வெண்மூடுபனி மெல்ல மெல்ல கரைய தொடங்கியது. அந்த பேராற்றலின் அதிர்வுகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள அங்கிருந்த அனைவரும் தங்கள் உடலை சுற்றி தற்காப்பு கவசங்களை உருவாக்கி கொண்டனர். அவர்கள் இருவரிடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றலை உணர்ந்த இமயவர்மன், அதியரசன் மற்றும் மற்ற பழங்குடி மூத்தவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். அனைவரது பார்வையும் அபிமன்யுவின் மீது நிலைத்திருந்தது. ஏனெனில் அவ்வளவு வலிமை பொருந்திய தாமாவிடம் எந்தவித பயமும் இன்றி பேசும் ஒரே ஆளாக அபிமன்யு மட்டுமே அங்கு இருந்தார். அவருடன் இப்படி ஒருவர் பேசுவதை, அதுவும் ஒரு இளைஞன் பேசுவதை அவர்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. ஆனால் அபிமன்யுவின் கவனம் முழுவதும் மந்தியர் மற்றும் சிவபாகுவின் மீதே இருந்தது. ஏனெனில் அவர்கள் இருவரும் தங்கள் சக்தியால் அபிமன்யுவின் வர்ணபூத சக்தியின் பாதையை சிறைப்பிடித்திருந்தனர். அபிமன்யு அவர்களை ஆத்திரத்துடன் முறைக்கத் தொடங்கிய அதே வேளையில் ரணசிங்கரின் பயங்கரமான குரல் அங்கே எதிரொலித்தது. தாமா, இந்த இளைஞனுக்காக நீ உண்மையிலேயே எனது கூட்டத்தோடு பகையை வளர்த்துக் கொள்ள விரும்புகிறாயா? இதோப்பா, அந்த பசுமதேவரின் எலும்பு கூட்டையும் மோதிரத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. அதற்கு பதிலாக இந்த இளைஞன் இன்று செய்த காரியங்களை மறந்து நான் அவனை மன்னித்து விடுகிறேன் என்று ரணசிங்கர் கூறினார். அவர் பேசும்போது அவரது கண்கள் அமைதியாக புன்னகைத்துக் கொண்டிருந்த அபிமன்யுவை ஆத்திரத்துடன் எரிப்பது போல பார்த்தன. இதை கேட்ட இமயவர்மனின் முகத்தில் கோபமும் கவலையும் ஒரு சேர தோன்றியது. அவரை அமைதிப்படுத்தியபடி அபிமன்யு, தலைவரே, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று கூறினார்.
மறுபுறம் அதியரசனால் தாமாவின் உண்மையான சக்தியை உணர முடியவில்லை. சற்று விலகி நின்றபடி, அபிமன்யுவிற்கு இவ்வளவு வலிமையானவர்களுடன் தொடர்பு இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாகர் குலத்துடன் போரிட்ட போது நான் உணர்ந்த அந்த மகா சக்திகள் இவர்களுடையதுதான் போல. ஆனால் இவ்வளவு நெருக்கமாக இருந்தும் கூட இவர்களது பலத்தை என்னால் துல்லியமாக கணிக்க முடியவில்லையே என்று வியப்புடன் தனக்குள் கேட்டுக்கொண்டார். அதியரசனின் முகத்தில் தெரிந்த தயக்கத்தை கண்ட அபிமன்யு, அதியரசரே, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். அதியரசன் சற்று தடுமாறி, நானா? இளைஞனே, இல்லை அபிமன்யு, நான் நன்றாகவே இருக்கிறேன். ஆனால் சரியான நேரத்தில் உனக்கு உதவ முடியாமல் போனதற்காக என்னை மன்னித்துவிடு என்றார். அதியரசன் காட்டும் இந்த அதீத மரியாதை தாமாவுக்காகத்தான் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டார். அது அவனுக்கு சற்று அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் தனது ஆச்சாரியரை பார்த்த பிறகு தனக்கு ஒருவர் தரும் கூடுதல் மரியாதையை அவன் அவமரியாதையாகவே கருதினான். ஆனால் இப்போது அதை மாற்ற முடியாது என்பதால் அவன் தனது கவனத்தை தாமாவிடம் திருப்பினான். ரணசிங்கரின் வார்த்தைகளை கேட்ட தாமா ஒருவிதமான பெருமிதத்துடன் சிரித்தார். பிறகு தன் கையை காதருகே கொண்டு சென்று, ஏதோ சொன்னீர்களே, என்ன சொன்னீர்கள்? எனது ஆற்றல் முத்திரையிடப்பட்டதிலிருந்து காதுகள் சற்று மந்தமாகிவிட்டன. அதனால் நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று எனக்கு கேட்கவில்லை. ஆனால் இங்கே சிலர் எனது சீடன் அபிமன்யுவிற்கு முன்னால் தங்கள் அதிகாரத்தை காட்ட முயன்றது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிகிறது. இப்போது எனது மனம் முழுக்க அந்த அதிகாரம் கொண்டவர்களது எலும்பை எப்படி உருவுவது என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறது என்று ஏளனமாக கூறினார். ரணசிங்கர் அபிமன்யுவை சுற்றி வளைத்த நேரத்தில் அவனை காப்பாற்ற தாமா அங்கு வந்தான். தாமாவின் கையில் இருந்து ஒரு பயங்கரமான ஆற்றல் வெளியேறி அது வந்தியரையும் சிவபாகுவையும் நோக்கி பாய்ந்து சென்றது. அது அவர்களது மார்பிலேயே மோதி அவர்களை துளைத்தெடுத்தது. அவர்களது உடல் தூக்கி வீசப்பட்டு மலைச்சரிவில் மோதியது. வலியால் அலறிய அவர்களது வாயிலிருந்து ரத்தம் வழிய தொடங்கியது. அதே சமயம் தாமா தனது சக்தியால் அபிமன்யுவின் வர்ணபூத சக்தியை சிறையிலிருந்து விடுவித்தார். அது உடனடியாக ஒரு நீல நிற ஒளியாக மாறி அபிமன்யுவின் உடலுக்குள் புகுந்தது. பகவஜர வீரர்கள் ஒரே அடியில் வீழ்த்தப்பட்டதைக் கண்ட அனைவரும் திகைத்து போய் பின்வாங்கினர். தாமா நேராக அனைவரையும் பார்வையால் அளந்தார். உங்கள் அனைவரையும் எங்கேயே முடித்து விடுவதற்கு முன்பு மரியாதையாக ஓடிவிடுங்கள். இனி ஒருபோதும் உங்கள் யாழியர் குலத்தின் எல்லையை தாண்டி வரும் தவறை செய்யாதீர்கள். உங்கள் குலம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் நினைத்தால் அதை இருந்த இடம் தெரியாமல் அழித்து விடுவேன் என்பதை மறந்து விடாதீர்கள் என்றார். தாமா முறைத்து பார்ப்பதைக் கண்டு வந்தியரும் சிவபாகுவும் நடுங்கியபடி ரணசிங்கரை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பினர். அந்த தருணத்தில் அங்கிருந்த அனைவரையும் நடுங்க வைக்கும் ஒரு கர்ஜனை கேட்டது. அது பகீராவின் கர்ஜனை. மின்னல் வெட்டுவது போன்ற ஒளியுடன் கூடிய அந்த கர்ஜனைக்கு பின் அது கனத்த குரலில், தாமா, இவர்களை தப்பிக்க விடப் போகிறாயா? இந்த தீய குணம் கொண்ட ரணசிங்கரை இங்கேயே தீர்த்து கட்டுவதுதான் நல்லது என்று உனக்கு தோன்றவில்லையா என்று கேட்டது. அதன் உடலிலிருந்து பேராற்றல் பீரிட்டு கிளம்பியது. தாமா புன்னையுடன் பகீராவை திரும்பி பார்த்து, உனக்கு இவனுடன் விளையாட வேண்டும் என்று தோன்றினால் தாராளமாக விளையாடு. இப்போதைக்கு எனக்கு பல முக்கியமான வேலைகள் இருக்கின்றன என்றார். பின் அவர் அபிமன்யுவை நோக்கி தலையசைத்தார். அபிமன்யுவும் புரிந்து கொண்டு அவரோடு நடக்கத் தொடங்கினார். அபிமன்யு அங்கிருந்து கிளம்புவதை பார்த்த விதுரன் ரணசிங்கரிடம் ஆத்திரத்துடன் நெருங்கி, ரணசிங்கரே, நிஜமாகவே இங்கிருந்து வெறும் கையோடு திரும்ப போகிறீர்களா என்று கேட்டார். அதைக் கேட்ட ரணசிங்கர் விதுரன் பக்கம் கடுமையாக திரும்பி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாயா? அந்த இளைஞனை தீர்த்து கட்டச் சொன்னேன். அதை கூட உன்னால் செய்ய முடியவில்லை. நீ அன்றே அவனை கொன்றிருந்தால் இன்று நான் வெறும் கையோடு திரும்ப வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வா, கிளம்பலாம் என்றார். அதன் பிறகு ரணசிங்கர் தனது சக்தியால் ஒரு பரிமாண வாசலை உருவாக்கி அதற்குள் நுழைந்தார். உண்மையில் ரணசிங்கர் தாமாவை கண்டு அஞ்சவில்லை. அவர் அஞ்சியது அந்த வெள்ளி புலியை பார்த்துதான். தாமாவும் அந்த புலியை போன்ற ஒரு சக்தியும் இணைந்தால் அவர்களை வெல்வது மிக கடினம் என்பதை ரணசிங்கர் நன்கு அறிந்திருந்தார். அதே சமயம் வானர குலத்தின் பல பெரியவர்கள் அங்கே நெருங்கிக் கொண்டிருப்பதையும் அவர் உணர்ந்திருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக ரணசிங்கர் கைப்பற்ற நினைத்த அந்த புதையலை அபிமன்யு ஏற்கனவே பெற்றுவிட்டார். எனவே ரணசிங்கர் இன்று உண்மையிலேயே வெறும் கையோடுதான் அங்கிருந்து வெளியேற வேண்டும். ரணசிங்கர் அந்த நீலத்தாமரை குலத்தை விட்டு வெளியேறிய உடனே எஞ்சியிருந்த யாழியர் குலத்தினரும் அங்கிருந்து வேக வேகமாக புறப்பட்டனர். அபிமன்யு எதுவும் செய்யாமல் சொல்லாமல் அவர்களை அப்படியே வெளியேற அனுமதித்தார். ஏனெனில் தனக்கு வேண்டிய பல முக்கிய பொருட்களை அவன் ஏற்கனவே கைப்பற்றிவிட்டான். அதன் பிறகும் அவர்களுடன் சண்டையிட நினைத்தால் அது அவனுக்கே தோண்டிக் கொள்ளும் பெரிய சவக்குழியாக இருக்கும். யாழியர் குலத்தினரும் ரணசிங்கரும் சென்ற பிறகு தாம்பா தனது உடலில் இருந்து பெரும் ஆற்றலை வெளிப்படுத்தி சுற்றுப்புறத்தை உன்னிப்பாக ஆராய்ந்தார். தனது அனுபவத்தின் மூலம் ரணசிங்கர் போன்ற ஒரு வலிமையான வீரர் இவ்வளவு அமைதியாக பின்வாங்குவது மிகவும் அசாதாரணமானது என்பதை அவர் அறிந்திருந்தார். உண்மையில் தாமாவும் ரணசிங்கரும் தங்களது தற்போதைய ஆற்றலை கொண்டு போரிட்டால் அந்த ஒட்டுமொத்த நீலத்தாமரை குளமும் அழிந்துவிடும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அது தாமா விரும்பாத ஒன்று. எனவே அவர் தீவிரமான குரலில் தலைவர் இமயவர்மனை பார்த்து, எனது ஆற்றல் மற்றும் இந்த பகீராவின் பேராற்றலை கொண்டு
இந்த நீலத்தாமரை குளத்தைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைத்துள்ளேன். இனி இந்த குளத்தைச் சேர்ந்தவர்களைத் தவிர வேறு எவரும் இங்கே நுழைய முடியாது. அவர்கள் ஒருவர் யுகவஜ்ர வீரராகவே இருந்தாலும் சரி என்றார். அவர் இதைச் சொல்லும்போது அவரது குரலில் ஒருவித பெருமிதம் நிரம்பி வழிந்தது. பின்பு அவர் அபிமன்யுவின் அருகே வந்து குரலை தாழ்த்தி, அபிமன்யு, நான் இங்கிருந்து விரைவில் கிளம்ப வேண்டும். உனது தோழி வசுதேவியும் அவளது குழுவினரும் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்றார். அவரது குரலில் கவலை அப்பட்டமாக தெரிந்தது. இதை உணர்ந்த அபிமன்யுவின் முகத்திலும் கவலை ரேகைகள் படர்ந்தன. அவன் தீவிரமாக, அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று கேட்டான். தாமா புன்னகையுடன், சிவமாதவரும் சில பெரியவர்களும் சரியான நேரத்தில் வந்து அவர்களை மீட்க எனக்கு உதவினார்கள். ஆனால் அந்த தாக்குதலின் பின்னணியில் யாளியர் குலத்தின் சதி இருக்கலாம் என்று கூறினார். நீ வியப்படைவாயா என்று கேட்டார். இதைக் கேட்ட அபிமன்யு கைகளை இறுக்கி ஆவேசத்துடன், இவை அனைத்திற்கும் காரணம் அந்த விதுரன் தான். அந்த அயோக்கியனை நான் விடமாட்டேன் என்றான். அவன் பேசும்போது அவனது கைகளில் பழுப்பு மற்றும் நீல நிற தனிம ஆற்றல்கள் கொந்தளிக்கத் தொடங்கின. தாமா அவன் தோளில் கை வைத்து கட்டுப்படுத்தி, அபிமன்யு, நிதானமாக இரு. இது வெறும் ஒரு திருமணத்தோடு தொடர்புடைய விஷயம் மட்டுமல்ல. ரணசிங்கர் போன்ற ஒரு பகவஜர வீரர் யாளியர் குலத்தோடு தொடர்பு வைத்திருப்பது சாதாரணமானதல்ல. இதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருக்கலாம். நாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சாய விகாச குழுவை அடைய வேண்டும் என்றார். தாமா பேசிக்கொண்டே அபிமன்யுவுடன் நடக்கத் தொடங்கிய போது திடீரென்று அவரது முகம் மாறியது. புருவங்களை சுருக்கியபடி மூடுபனி நிறைந்த ஒரு பகுதியை நோக்கி நின்றார். உங்கள் வயதிற்கு இப்படி மறைந்திருந்து மற்றவர்களின் உரையாடலை கேட்பது மிகுந்த வெட்டுக்கேடான செயல் என்று உங்களுக்கு தெரியவில்லையா என்றார். அவரது ஆற்றல் பொங்கி எழுந்தது. தாமா கோபமடைவதைக் கண்ட தலைவர் இமயவர்மனும் அதியரசனும் அவர் பார்த்த திசையிலேயே தங்கள் பார்வையையும் திருப்பினர். அங்கே ஒரு மங்கலான உருவம் தெரிவதை உணர்ந்த அவர்கள் துரிதமாக தங்கள் சக்தியை திரட்டினர். சட்டென்று இரு பெரியவர்களின் சிரிப்பொலி அங்கே எதிரொலித்தது. அவர்களை பார்த்ததும் அபிமன்யுவின் முகத்தில் ஆச்சரியம் கலந்த கவலை தோன்றியது. ஏனெனில் அந்த இரு பெரியவர்களும் அவனுக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள். அபிமன்யு வியப்புடன் சற்று முன்னேறி, இவர்கள் மூத்தவர்களான சிவநம்பி மற்றும் திருபாலன் என்றார். தாமா பதிலளிக்கும் முன்பே இமயவர்மன் குறுக்கிட்டு அவரை அமைதிப்படுத்த முயன்றார். இமயவர்மன் மரியாதை நிறைந்த குரலில், தயவு செய்து கோபப்படாதீர்கள். அவர்கள் உங்கள் எதிரிகள் அல்ல. அவர்கள் எமது குலத்தின் மூத்தவர்களான சிவநம்பி மற்றும் திருபாலன். உங்கள் ஆற்றலை உணர்ந்துதான் அவர்கள் இங்கே வந்திருக்க வேண்டும் என்றார். இமயவர்மனின் குரலில் மரியாதையும் ஒருவித நடுக்கமும் கலந்திருந்தது. அந்த இரு பெரியவர்களும் முன்னால் வந்து தீவிரமான குரலில், எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் கணிப்பது சரியாக இருந்தால் நீங்கள்தான் அந்த மதிப்பிற்குரிய வெள்ளி தாமாவாக இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் தனது பேராற்றல் இந்த சாம்ராஜ்யத்தையும் அதை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளையும் அதிர வைத்தவர் நீங்கள்தானே என்று கேட்டனர். அவர்கள் இதை சொல்லும் போது அவர்களது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. இதை கேட்ட அபிமன்யு திகைத்து போனான். சிவநம்பி மற்றும் திருபாலனுக்கு ஆச்சாரியரை பற்றி தெரியுமா என்று வியந்தான். தாமாவோடு இவ்வளவு காலம் இருந்தும் தனது ஆச்சாரியரை வெள்ளித்தாமா என்று ஒருவர் அழைத்து அபிமன்யு கேட்டது இதுவே முதல் முறை. இதற்கிடையில் சிவநம்பி மற்றும் திருபாலனின் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கும் முன்பு தாமா முதலில் அவர்களை உன்னிப்பாக ஆராய்ந்தார். இவர்களது ஆற்றல் வியக்கத்தக்கது. அதனால்தான் அந்த ரணசிங்கர் வேகமாக பின்வாங்கியிருக்கிறார் என்று தனக்குள் கூறிக்கொண்டார். பின்பு அவர் சிரித்துக்கொண்டே, அதெல்லாம் வெகு காலத்திற்கு முன்பு நடந்தது. இன்னும் என்னை அடையாளம் காணும் ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. இப்போது எனது ஆற்றல் முன்பை போல அவ்வளவு சிறப்பானது கிடையாது என்றார். அவர் இப்படி சொன்ன போதிலும் தனது ஆற்றலை அவர் திரும்ப பெறவில்லை. அவர் சண்டைக்கு தயாராக இருப்பதைப் போலவே நின்றார். மறுபுறம் தாமாவின் பேச்சு சிவநம்பி மற்றும் திருபாலனுக்கு சற்று அசௌகரியத்தை தந்தது. இந்த உலகில் பலம் வாய்ந்த பலர் தங்களை யாரும் அடையாளம் காண்பதை விரும்புவதில்லை என்பதை அவர்கள் அனுபவத்தின் மூலம் அறிந்திருந்தனர். அதை உணர்ந்த அவர்கள் உடனடியாக ஒரு அடி முன்னேறி, தயவு செய்து எங்களை தவறாக எண்ணாதீர்கள். எமது குலத்திற்கும் பிற குல பெரியவர்களுக்கும் உதவிய உங்களுக்கும் அபிமன்யுவிற்கும் நன்றி கூறவே நாங்கள் இங்கே வந்தோம். வானர குலம் இந்த உதவியை ஒருபோதும் மறக்காது. சிறிது காலம் நீங்கள் எமது குலத்தில் தங்கினால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். நீங்கள் வர்ணர் குழுவிற்கு செல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களது விருந்தோம்பல் உங்களது அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாது என்று நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம் என்றனர். அந்த இரு பெரியவர்களின் வேண்டுகோளை கேட்ட தலைவர் இமயவர்மனும் அபிமன்யுவிடம் அவரது ஆச்சாரியரை தங்களது குலத்திற்கு அழைத்து வருமாறு கேட்டுக்கொண்டார். இமயவர்மன் இந்த விஷயத்தில் அதிகரசனின் உதவியை நாட விரும்பினார். ஆனால் அதிகரசன் தன் மீது கடும் கோபத்தில் இருப்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். வானர குலத்தின் மூத்த பெரியவர்களான சிவநம்பி, திருபாலன் மற்றும் இமயவர்மன் 3 பேர் சேர்ந்து கேட்பதால் தாமா அபிமன்யுவுடன் அவர்களது குலத்திற்கு செல்ல சம்மதித்தார். குலத்தை விட்டு புறப்பட்ட அவர்கள் அனைவரும் அதிவேகமாக நகரத் தொடங்கினர். வலிமை மிக்க பெரியவர்கள் மற்றும் ஆச்சாரியர் தாமாவுடன் இருந்ததால்
முன்பை போல பாதையை கண்டுபிடிப்பதில் அபிமன்யுவிற்கு எந்த சிரமமும் இருக்கவில்லை. மிக குறுகிய காலத்திலேயே அவர்கள் அனைவரும் குளத்தின் எல்லையை தாண்டினர். அதே சமயம் நீலத்தாமரை குளத்திற்கு வெளியே 20க்கும் மேற்பட்ட வலிமையான வீரர்கள் காத்திருந்தனர். அங்கே ரத்னவதி, யுவராஜன் மற்றும் மூத்தவர் ரணமாளி ஆகியோரும் இருந்தனர். உண்மையில் அபிமன்யுவிற்கும் மற்றவர்களுக்கும் உதவ அவர்கள் குளத்திற்குள் நுழைய தயாராக இருந்தனர். ஆனால் அந்த தருணத்தில் வெண்மூடு பனிக்கு நடுவே ஏதோ ஆற்றல் மாறுபாடுகள் தெரிவதை ரணமாளி கவனித்தார். பனிப்படலத்திற்குள் ஏதோ அசைவு தெரிந்தது. அவர்கள் எத்தனையோ முறை குளத்திற்குள் நுழைய முயன்றனர். ஆனால் ரணசிங்கர் ஏற்கனவே பாதையை தடுத்து ஒரு வலிமையான முத்திரையை உருவாக்கி வைத்திருந்தார். அதன் காரணமாக ரத்னவதியும் யுவராஜனும் வலிமையான வீரர்களை திரட்டி வந்தும் எவராலும் உள்ளே நுழைய முடியவில்லை. ரணசிங்கர் போன்ற ஒரு மகா வீரர் உருவாக்கிய முத்திரைக்கு முன்னால் இவர்களின் கூட்டு தாக்குதல்கள் பலவீனமான ஒன்றாக மாறிவிட்டன. அபிமன்யு தனது சக்தி ஸ்படிகத்தை உடைத்து தாமாவை அழைத்த போது தாமா தனது பேராற்றலால் ரணசிங்கரின் அந்த முத்திரையை சிதறடித்தார். இதன் விளைவாக ரத்னவதியும் மற்றவர்களும் தங்கள் ஆற்றல் இறக்கைகளை விரித்து உள்ளே செல்ல தயாரான போதுதான் ரணமாளியின் குரல் கேட்டது. அனைவரும் தயாராக இருங்கள் என்று ரணமாளி கையை உயர்த்தி எச்சரித்தார். பரிச்சயமான ஆற்றல்களுடன் சேர்த்து அடையாளம் தெரியாத ஏதோ ஒரு ஆபத்தான பேராற்றல் குளத்திலிருந்து வெளியே வருவதை ரணமாளி உணர்ந்தார். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ரணமாளியால் கூட அந்த ஆற்றலின் எல்லையை கணிக்க முடியவில்லை. இது அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. மூத்தவரே, எல்லாம் நலம்தானே? ஏன் எங்களை தயாராக இருக்க சொல்கிறீர்கள் என்று கேட்ட ரத்னவதி அவரது பதிலுக்காக காத்திருந்தார். அந்த இடமே ஒரு நிமிடம் நிசப்தமானது. திடீரென்று அந்த மூடுபனிக்குள் சலசலப்பு அதிகமானது. ஆனால் அவர்கள் தாக்குதலை தொடங்கும் முன்பே மூடுபனியை விலக்கிக் கொண்டு தெரிந்த முகங்கள் வெளிப்பட்டன. முதலில் வெளிவந்த தலைவர் இமயவர்மன் தான். அவரை பார்த்ததும் அனைவரும் தங்கள் சக்தியை திரும்ப பெற்றனர். ஒருவேளை இமயவர்மன் மட்டும் அந்த சமயத்தில் வராமல் இருந்திருந்தால் அவர்கள் கண்டிப்பாக தாக்குதலை தொடுத்திருப்பார்கள். இமயவர்மனை நோக்கி நடந்த ரணமாளி தீவிரமான குரலில், தலைவரே, நீங்கள் அனைவரும் நலமா? யாளியர் குலத்தினர் உங்களை தாக்கியதாக ரத்னவதி சொன்னார். நாங்கள் உதவ வந்தோம். ஆனால் யாரோ ஒரு மகா சக்தி வாய்ந்தவர் இந்த குளத்தை முத்திரையிட்டு எங்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து வைத்திருந்தார் என்றார். இதை கேட்ட இமயவர்மன் கோபத்தில் கை நீட்டி, பெரியவர்கள் அனைவரையும் குல மண்டபத்தில் ஒன்று சேரச் சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மலைப்பகுதிக்கு அருகில் யாளியர் குலத்தினர் எவரை பார்த்தாலும் யோசிக்காமல் அவர்களை கொன்று குவிக்க உத்தரவிடுங்கள் என்றார். அவரது குரலில் இருந்த கடும் கோபத்தை உணர்ந்த ரணமாளி நிலைமை தாங்கள் நினைத்ததை விட பயங்கரமாக இருப்பதை உணர்ந்தார். இமயவர்மன் பேசிக் கொண்டிருந்த போது ரத்னவதியின் பார்வை அமைதியாக நின்று கொண்டிருந்த அபிமன்யுவின் மீது விழுந்தது. அவனை கண்டதும் அவள் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அவள் அருகில் வந்து அக்கறையுடன், அபிமன்யு, நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டாள். இதை பார்த்து கொண்டிருந்த தாமா கண்களை மூடியபடியே தனது ஆன்மீக ஆற்றலால் அபிமன்யுவிற்கு மட்டும் கேட்கும்படி மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினார். அற்புதம் அபிமன்யு, நீ அழகான பெண்களின் இதயத்தை மட்டுமல்ல, பண்டைய வானரகுல இளவரசியின் இதயத்தையும் வென்றுவிட்டாய் போலிருக்கிறது. உனது ஆற்றலைப் போலவே உனது இந்த திறமையும் வியக்கத்தக்கதுதான் என்றார். இதை கேட்டு அபிமன்யு முகம் சுளித்து தன் ஆச்சாரியரை ஒருமுறை பார்த்தார். பின் ரத்னவதியை நோக்கி திரும்பி, நான் நலமாக இருக்கிறேன் என்றார். அந்த சமயம் அபிமன்யுவிற்கு அருகில் கண்களை மூடியபடி நின்று இருந்த அந்த வெள்ளை முடி முதியவரை ரத்னவதி கவனித்தார். அவரை பார்த்ததும் அவள் சற்று வியப்படைந்தார். அவரை பற்றி அபிமன்யுவிடம் கேட்க நினைத்தார். ஆனால் அவள் கேட்பதற்கு முன்பே அவளது தயக்கத்தை உணர்ந்த தாமா புன்னகையுடன் கண்களை திறந்து, பெண்ணே, என்னையே அப்படி உற்று பார்க்க தேவையில்லை. நான் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறேன் என்றார். அபிமன்யுவின் அருகே நின்ற தாமாவைக் கண்டு ரத்னவதி பிரமித்து போய் நின்றார். அப்போது அங்கே வந்த இமயவர்மன் புன்னகையுடன், ரத்னவதி, இன்று யாளியர் குலத்தின் சதியிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றியவர் இந்த மகா பெரியவர்தான். அவர் நமது குலத்தில் சிறிது காலம் தங்கப் போகிறார். அவர் இருக்கும் வரை அவரது தேவைகளை மிகச் சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு என்றார். இமயவர்மனின் வார்த்தைகளை கேட்ட ரத்னவதி கைகூப்பி தாமாவை வணங்கினார். இமயவர்மன் மீண்டும் அவளை பார்த்து, இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். இவர் வேறு யாரும் அல்ல, அபிமன்யுவின் ஆச்சாரியர்தான். அதனால் இவர்கள் இருவரையும் குளத்திற்கு அழைத்துச் சென்று நன்றாக கவனித்துக்கொள். நான் மூத்தவர்களுடன் பேசிவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு குல மண்டபத்தை நோக்கி விரைந்தார். அபிமன்யுவும் தாமாவும் ரத்னவதியை பின்தொடர்ந்து நடந்தனர். இமயவர்மன் சொன்னதை கேட்ட தாமா அபிமன்யுவுக்கு மட்டும் கேட்கும்படி மெல்லிய குரலில், தலைவர் இமயவர்மன் உண்மையில் புத்திசாலிதான். அபிமன்யு உன்னை தனது மருமகனாக்கிக் கொள்ள அவர் திட்டமிடுகிறார் என்று நினைக்கிறேன் என்றார். தாமா அமைதியாக நடப்பது போல தெரிந்தாலும் அவர் தன்னை கேலி செய்கிறார் என்பதை அபிமன்யு உணர்ந்தார். ஆச்சாரியரே, என்னை கேலி செய்வதை நிறுத்திவிட்டு வசுதேவி குழுவினருக்கு என்ன ஆனது என்பதை சொல்லுங்கள் என்று அபிமன்யு பதிலுக்கு கேட்டார். இதை கேட்ட தாமா தீவிரமான குரலில் பதிலளித்தார். அபிமன்யு, நான் உன்னிடம் பொய் சொல்ல விரும்பவில்லை. ஆகாச குழுவின் தலைவர்
கலாபதி இறந்த பிறகு 2 குழுக்களிலும் உண்மையிலேயே திறமையான இளம் தலைமுறை வீரர்கள் யாரும் இல்லை. இதை பயன்படுத்திக் கொண்டு யாளியர் குலம் தனது அதிகாரத்தால் 2 குழுக்களையும் தொடர்ந்து ஒடுக்க முயன்று வருகிறது. ஆனால் இந்த முறை அவர்களின் தாக்குதல் மிகவும் உக்கிரமாக இருந்தது. நாங்கள் சரியான நேரத்தில் சென்று உதவவில்லை என்றால் வர்ணர் குழு இந்நேரம் முழுமையாக அழிந்திருக்கும். இப்போதைக்கு நான் உனக்கு சொல்லும் அறிவுரை என்னவென்றால், வானர குலத்தின் தலைவர் இமயவர்மனுடன் உனது நட்பை பலப்படுத்திக்கொள். அவருடனான உறவு மேம்பட்டால் நாகர்குலம் கூட உனக்கு தொல்லை கொடுக்காது என்றார். அவர் சொல்ல வருவதை புரிந்து கொண்ட அபிமன்யு தாழ்ந்த குரலில், ஆச்சாரியரே, நான் உத்தராவை மட்டுமே காதலிக்கிறேன். அவளுக்கு துரோகம் இழைப்பதை என்னால் கற்பனை கூட செய்ய முடியாது. எனவே இந்த விஷயத்தை பற்றி நாம் விவாதிக்காமல் இருப்பதே நல்லது என்று பதிலளித்தார். பின்பு அவன் நேரடியாக ரத்னவதியிடம், ரத்னவதி, நான் எப்போது தலைவர் இமயவர்மனை சந்திக்க முடியும் என்று உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அவன் கேள்வியை கேட்ட ரத்னவதி சற்று தயங்கிவிட்டு, உண்மையை சொன்னால் அபிமன்யு, தந்தை இப்போது குலத்தின் முக்கிய மண்டபத்தில் பெரியவர்களுடன் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் நீ அவரை எப்போது சந்திக்கலாம் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. எனக்கு கூட இந்த இடத்திற்குள் நுழைய அனுமதி இல்லை என்றார். இதை கேட்ட அபிமன்யுவின் முகத்தில் கவலை தெரிந்தது. ஆனால் அப்போது தாமாவின் குரல் கேட்டது. பெண்ணே, நான் அவரை சந்திக்க விரும்புவதாக ஒரு செய்தியை மட்டும் அவரிடம் சேர்க்க முடியுமா? நீ அதை சொன்னால் அவர் அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று நான் நம்புகிறேன் என்றார். ரத்னவதி புன்னகையுடன், நிச்சயமாக உங்கள் செய்தியை அவரிடம் சேர்க்கிறேன் என்றார். பின்பு அவரை சுட்டிக்காட்டி, இப்போதைக்கு இந்த அறையில் சிறிது நேரம் காத்திருங்கள். இது எங்களது குலத்திற்கு வரும் மிக முக்கியமான விருந்தினர்களுக்காக தயார் செய்யப்பட்ட அறை. இந்த அறைக்குள் நீங்கள் ஓய்வும் எடுக்கலாம், பயிற்சியும் மேற்கொள்ளலாம். ஏனெனில் நிலத்தடி சுரங்கங்கள் வழியாக இயற்கையின் ஆற்றல்கள் இந்த அறைக்குள் தொடர்ந்து வரும்படி நாங்கள் வடிவமைத்து இருக்கிறோம் என்றார். அபிமன்யு வியப்புடன், இந்த வானர குலம் உண்மையிலேயே வியக்கத்தக்கது. மலைகளுக்குள் இருக்கும் சுரங்கங்களை பயன்படுத்தி வெளியே செல்லாமலேயே பயிற்சி செய்யக்கூடிய அறைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று ஆச்சரியம் கொண்டார். தாமாவின் பேராற்றல் காரணமாகவே தனக்கு இத்தகைய சிறப்பு அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். இந்த உலகில் யாருடைய திறமை பிரகாசிக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே மரியாதை கிடைக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஏனெனில் தேவோதய வீரராகவும் 5ஆம் நிலை வைத்தியராகவும் இருந்தும் கூட அதியரசனுக்கு இத்தகைய சிறப்பு அறையில் தங்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அபிமன்யு அந்த அறைக்குள் நுழைந்ததும் அதன் ஆடம்பரத்தைக் கண்டு பிரமித்தான். அதில் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அனைத்து வசதிகளும் இருந்தன. பயிற்சி செய்வதற்கும் மற்ற தேவைகளுக்கும் வேண்டிய அனைத்து பொருட்களும் அங்கே இருந்தன. இருப்பினும் அபிமன்யுவிற்கு இத்தகைய விஷயங்கள் பெரியதாக தெரியவில்லை. அவன் தனது ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த அறையை உன்னிப்பாக ஆராயத் தொடங்கினான். அபிமன்யு தனது ஆன்மீக ஆற்றலால் அறையை சோதிப்பதை பார்த்த தாமா சிரித்துக் கொண்டே, அபிமன்யு, நீ கவலைப்பட தேவையில்லை. நான் ஏற்கனவே இந்த அறையை எனது ஆற்றலால் மூடிவிட்டேன். எனது அனுமதியின்றி தலைவர் இமயவர்மனோ அல்லது அவரது குலத்து பெரியவர்களோ இந்த அறைக்குள் நடப்பதை கேட்கவோ பார்க்கவோ முடியாது. எனவே நீ எதை வேண்டுமானாலும் தாராளமாக பேசலாம் என்றார். இதை கேட்ட அபிமன்யு சற்று வெட்கமடைந்தான். தனது சங்கடத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, ஆச்சாரியரே, உண்மையில் நான் உங்களுக்கு ஒன்றை காட்ட விரும்பினேன் என்று கூறி தன் மணிக்கட்டை அசைத்தான். உடனடியாக அவர்களை சுற்றியிருந்த குளிர்ந்த மூடுபனிக்கு நடுவே ஒரு வெப்பம் பரவியது. அந்த வெப்பத்தின் நடுவே நீல நெருப்பு தாமரை கனி தோன்றியது. அபிமன்யு அந்த மூலிகையை தாமாவிடம் நீட்டிய போது எப்போதும் அமைதியாக இருக்கும் தாமாவின் முகத்தில் ஒருவித ஆச்சரியமும் புன்னகையும் பரவியது. அதை தன் கையில் வாங்கியவர் பெருமையுடன், அபிமன்யு, இவ்வளவு அரிய மூலிகையை நீ எப்படி பெற்றாய் என்று கேட்டார். பதிலுக்கு அபிமன்யு நீலத்தாமரை குலம் மற்றும் அதியரசனை பற்றிய அனைத்தையும் விளக்கினார். பேசிக்கொண்டே வெளியே நின்று கொண்டிருந்த அதியரசனை உள்ளே வருமாறு சைகை காட்டினார். அதியரசன் அதுவரை அறைக்கு வெளியேதான் நின்று கொண்டிருந்தார். அபிமன்யுவின் சைகையை கண்டதும் அவர் உள்ளே வந்தார். அவரை பார்த்த அபிமன்யு தீவிரமாக, உண்மையில் மதுமங்கல காட்டில் நாகர்குலத்திற்கு எதிரான போரின் போது எனக்கு உதவியவர் இந்த அதியரசன் தான் என்றார். அபிமன்யு தன்னை திரும்ப திரும்ப புகழ்வதைக் கண்ட அதியரசன் புன்னகைத்து, அபிமன்யு, என்னை பற்றி இவ்வளவு புகழ தேவையில்லை. நமக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் இருந்தது. அதற்கு பதிலாக நான் உனக்கு உதவினேன். இதில் விசேஷம் ஏதுமில்லை என்றார். இதை கேட்ட தாமா சிரித்துக்கொண்டு, அதியரசரே, உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனது சீடனை இவ்வளவு சிறப்பாக கவனித்துக் கொண்டதற்காக உங்களுக்கு பெரிய நன்றிகள். உங்களுக்கு எப்போது எனது உதவி தேவைப்பட்டாலும் தயங்காமல் கேளுங்கள் என்றார். இதை கேட்ட அதியரசன் உள்ளூர மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து மரியாதையுடன், நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. அபிமன்யு உண்மையிலேயே ஒரு அசாதாரண சீடன். உங்களை சந்தித்த பிறகுதான் எனக்கு புரிகிறது. அவனது வியக்கத்தக்க திறமைக்கு பின்னால் அவனது பஞ்சபூத ஆற்றல்கள் மட்டுமல்ல, உங்கள் பயிற்சியும் வழிகாட்டுதலும் சேர்ந்து இருக்கிறது என்றார். அதியரசன் பேசிக் கொண்டிருந்தாலும் தாமாவின் முகத்தில் ஏதோ ஒரு கவலை இருப்பது தெரிந்தது.
அவரது நெற்றியில் கவலை கோடுகள் பரவுவதைக் கண்ட அபிமன்யு பதற்றத்துடன், எல்லாம் நலம்தானே ஆச்சாரியரே? நீங்கள் ஏன் இவ்வளவு கவலையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அபிமன்யு கொடுத்த அந்த நீல நெருப்பு தாமரை கனியை உற்று நோக்கிய தாமா, இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் நீ எனக்காக இந்த மூலிகையை கொண்டு வந்திருக்கிறாய். அது என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகிறது. ஆனால் இதைவிட முக்கியமான ஒன்றை உன்னிடம் பேச வேண்டும். கவனமாக கேள். நீ கைப்பற்றிய அந்த மோதிரத்திற்குள் என்ன இருக்கிறது என்று தெரியுமா என்று கேட்டா. அபிமன்யு தலையசைத்து, தெரியும் ஆச்சாரியரே. ஆனால் அந்த மோதிரம் வானரகுல தலைவர் இமயவர்மனின் முன்னோர்களுக்கு சொந்தமானது அல்லவா? அதில் நான் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு என்ன இருந்துவிடப் போகிறது என்று அலட்சியமாக கேட்டா. தாமா சிரித்துக் கொண்டே, அபிமன்யு, அந்த மோதிரத்தை கைப்பற்றியது நீதான் என்பதை மறந்து விடாதே. அதை என்ன செய்ய வேண்டும் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும். அதற்குள் முத்திரையிடப்பட்டிருந்த அந்த முன்னோரின் ஆத்மசக்தியை நான் ஏற்கனவே அழித்து விட்டேன். இப்போது நீ விரும்பினால் உனது சொந்த ஆற்றலை அந்த மோதிரத்திற்குள் செலுத்தி பார்க்கலாம். ஆனால் உனக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு யுகவஜ்ர வீரரின் புதையலில் உனது கற்பனைக்கும் எட்டாத விஷயங்கள் இருக்கக்கூடும் என்றார். இதை கேட்டு அபிமன்யு ஒரு நிமிடம் திகைத்து போனான். பின் தாமாவிடமிருந்து அந்த வெள்ளை நிற மோதிரத்தை வாங்கி தனது ஆன்மீக ஆற்றலை அதற்குள் செலுத்தினான். அவனது ஆற்றல் உள்ளே நுழைந்ததும் அந்த வெள்ளை நிறம் மெல்ல நீளமாகவும் பின் அடற்பழுப்பு நிறமாகவும் மாறியது. மோதிரத்திற்குள் பல அரிய வகை மூலிகைகளையும் ஒரு பழைய ஈட்டியையும் அபிமன்யு கண்டான். அந்த ஈட்டியை பார்த்ததும், இது அப்படியே என்னிடம் இருப்பதைப் போலவே இருக்கிறதே என்று வியந்தான். பின்பு மற்ற பொருட்களில் கவனம் செலுத்தினான். அதில் பல தாக்குதல் நுட்பங்கள் அடங்கிய சுருள்களும் இருந்தன. அப்போது மின்னிக் கொண்டிருந்த ஒரு பொருள் அவனது கவனத்தை ஈர்த்தது. உற்று பார்த்தபோது அது முட்டை வடிவிலான ஒரு பெரிய கல்லாக இருந்தது. அது என்னவென்று அவனுக்கு புரியவில்லை. அதை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு அடுத்த பொருள் மீது அவன் கவனத்தை செலுத்தினான். அது ஒரு பழைய காகித துண்டு. அந்த காகிதத்தை பார்த்த மாத்திரத்தில் அதிலிருந்து ஒரு அபாயகரமான ஆற்றல் வெளிப்படுவதை அவன் உணர்ந்தான். ஆர்வத்துடன் அதை வெளியே எடுத்து வாசிக்கத் தொடங்கினான். இதை பார்த்த தாமா புன்னகைத்தார். ஆனால் அபிமன்யு அதை வாசிக்கத் தொடங்கிய அடுத்த நொடி ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அவனை தாக்கியது. அவனது வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டு தெறிக்க நாற்காலியில் இருந்து சரிந்து விழுந்தான். அதைக் கண்டு அதியரசனும் தாமாவும் பதறிப் போனார்கள். அதியரசன் ஓடி வந்து அவனை தாங்கி பிடித்து, அபிமன்யு, உனக்கு என்ன ஆயிற்று என்று பதற்றத்துடன் கேட்டான். ஆனால் அபிமன்யு மூடிய கண்களை திறக்கவில்லை. அவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவனது வெளிரிய முகத்தை பார்த்த அதியரசன் அந்த பழைய காகிதத்தை வாசித்ததால்தான் இவையெல்லாம் நடந்தது என்பதை உணர்ந்தார். தாமா அவர்களே, இவனது ஆன்மீக ஆற்றல் குறைந்து கொண்டே போகிறது. நாம் இவனுக்கு உடனே உதவ வேண்டும் என்று பதற்றத்துடன் கூறி அபிமன்யுவின் மணிக்கட்டை பற்றி தனது ஆற்றலை அவன் உடலுக்குள் செலுத்தினார். அது அபிமன்யுவிற்கு சற்று நிம்மதி அளித்ததை தவிர அவன் கண் விழிக்கவில்லை. உண்மையில் அந்த காகிதத்திலிருந்து தகவலை வாசித்த போது அவனது உடலுக்குள் ஒரு மாபெரும் ஆற்றல் எரிமலை போல வெடித்தது. அதனால் அவனுக்கு தலை சுற்றியது. அவன் கண்கள் இருண்டன. அவன் ஒரு புது உலகத்திற்குள் இழுக்கப்பட்டான். விசித்திரமான வார்த்தைகள் அவனை சுற்றி சுழலத் தொடங்கின. திடீரென்று ஒரு கருப்பு நிழல் தோன்றி அவனை தாக்க வந்தது. ஆனால் அதே சமயம் அபிமன்யுவின் உடலிலிருந்து பல ஆற்றல்கள் வெளிப்பட்டு அவனுக்கு ஒரு கவசமாக மாறின. அந்த நிழல் மோதிய வேகத்தில் அபிமன்யுவின் உடலுக்குள் இருந்து வெளியேறிய சக்தி அதை தாக்கி அடக்கி அபிமன்யுவின் உடலுக்குள் இழுத்தது. அடுத்த நொடி அபிமன்யு சற்றென்று கண்களை திறந்தான். இப்போது இருள் மறைந்து பிரகாசமான ஒளி தெரிந்தது. அவன் முகத்தில் உற்சாகமும் புன்னகையும் நிறைந்திருந்தது. ஏதோ வெற்றி பெற்றதைப் போல அவன் உணர்ந்தான். அவன் எழுந்து பார்த்தபோது தன்னை சுற்றி ரத்னவதி, இமயவர்மன், அதியரசன், திருபாலன், சிவனம்பி மற்றும் தாமா ஆகியோர் நிற்பதைக் கண்டான். திடுக்கிட்டு எழுந்தவன், நீங்கள் எல்லோரும் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். அவன் நினைவு திரும்பியதைக் கண்ட ரத்னவதி மென்மையான குரலே, அபிமன்யு, நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டான். அபிமன்யு தலையசைத்துவிட்டு, நான் நன்றாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன நடந்தது? ஏன் இப்படி எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாம் பயிற்சி செய்ததே இல்லையா? அதில் தாக்கப்பட்டு சிறிது நேரம் சரிந்தது இல்லையா? இதெல்லாம் சாதாரணம் தானே என்று கேட்டா. தாமா முன்னால் வந்து அபிமன்யுவின் தோளில் கை வைத்து, அபிமன்யு, நாங்கள் எல்லோரும் உன் நிலையில் இருக்கும் போது அதீத சக்தியால் தாக்கப்பட்டு சிறிது நேரம் சரிந்து கிடப்பது அடிக்கடி நடக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்கள் இப்படி கிடந்தது இல்லை என்றார். அப்போதுதான் அவன் தான் ஒரு கட்டிலில் படுக்கவில்லை, குகையில் இருந்து கைப்பற்றிய தாமரை மேடையில் படுத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தான். சுற்றிலும் வானரக்குலம் இருக்கின்றனர். பதற்றமடைந்த அவன் உடனே இமயவர்மனை பார்த்தான். இமயவர்மன் சிரித்துக்கொண்டே, அபிமன்யு, நீ கவலைப்பட வேண்டாம். எங்களது முன்னோர்கள் பயிற்சி செய்த அந்த எரிமலை குகையில் இருந்து நீ அந்த மேடையை எடுத்தது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். அதை நீயே வைத்துக்கொள், நான் கேட்க மாட்டேன் என்றான். இமயவர்மன் அதை பற்றி எதுவும் கேட்காதது அபிமன்யுவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அதியரசன் குறுக்கிட்டு, அபிமன்யு, இந்த மேடையின் ஆற்றலால் தான்
உனக்கு இவ்வளவு சீக்கிரம் நினைவு திரும்பியது? இல்லை என்றால் 2 மணி நேரம் அல்ல, இன்னும் 5-6 மணி நேரத்திற்கு நீ ஓய்விலேயே இருந்திருப்பாய் என்றா அபிமன்யு தன் நெற்றியை தேய்த்தபடி. ஆனால் எனக்கு உண்மையில் என்னதான் நடந்தது என்று கேட்டான். தாமா தன் தாடியை தடவிக்கொண்டே, உனக்கு எதுவுமே நினைவில்லையா என்று கேட்டா. அபிமன்யு யோசித்துவிட்டு அந்த பழைய காகிதத்தை வாசித்த போது திடீரென்று எல்லாம் இருண்டது. ஏதோ ஒரு விசித்திரமான இடத்திற்கு சென்றேன். அங்கே நிழல்கள் என்னை தாக்கின. பிறகு என் உடலில் இருந்து ஒளி வெளிப்பட்டது. எனக்கு நினைவு வந்துவிட்டது என்று உற்சாகம் கொண்டா. ஆனால் அந்த இடம் எது என்று எனக்கு இன்னும் புரியவில்லை என்று மீண்டும் சோர்வடைந்தான். இதை கேட்ட தாமாவின் முகத்தில் ஒரு மர்ம புன்னகை தோன்றியது. இமயவர்மன், அதியரசன் மற்றும் ரத்னவதி ஆகியோர் அவர் ஏன் சிரிக்கிறார் என்று புரியாமல் பார்த்தனர். மயக்கத்திலிருந்து எழுந்து அபிமன்யு தான் கண்ட காட்சிகளை சொல்வதை கேட்டதும் தாமா புன்னகைத்தா. இமயவர்மன், அதியரசன் மற்றும் ரத்னவதி ஆகியோர் அவர் ஏன் சிரிக்கிறார் என்று புரியாமல் பார்த்தனர். தாமா புன்னகையுடன், சில நேரங்களில் விதி நமக்கு ஒரு வாய்ப்பையும் அதை சரியாக பயன்படுத்தினால் ஒரு பரிசையும் வழங்கும். ஆனால் அந்த வாய்ப்பை நீ அடையாளம் கண்டு பரிசை தட்டி பறிக்கிறாயா என்பதை பொறுத்துதான் உன் எதிர்காலம் இருக்கிறது. இன்று நீ அதை செய்து விட்டாய். இப்போது உனது வலிமையை ஒருமுறை சோதித்துப்பார், உனக்கே புரியும் என்றார். அபிமன்யு தனது வலிமையை சோதிக்க தொடங்கினான். அந்த தருணத்தில் இமயவர்மனின் கண்கள் வியப்பால் விரிந்தன. அற்புதம், அற்புதம், அதி அற்புதம்! அபிமன்யுவின் சக்தி அடுத்த நிலைக்கு உயர்ந்து விட்டது. உண்மையிலேயே அவனது அதிர்ஷ்டத்தை பார்த்து எனக்கே பொறாமையாக இருக்கிறது என்று கத்தினா. தனது தந்தை சொன்னதை கேட்டு ரத்னவதி அதிர்ச்சியில் வாயடைத்து போனா. தன் கைகளால் வாயை பொத்திக்கொண்டு, அபிமன்யு தனது 8வது நிலையை தாண்டி 9வது நிலையை எட்டிவிட்டானா என்று திகைப்புடன் கூறினார். அபிமன்யு தனது ஆற்றலை வெளிப்படுத்திய போது அதன் வேகம் முன்பை விட பல மடங்கு அதிகரித்திருப்பதை உணர்ந்தான். ஆனால் அதே சமயம் அவனது சக்தி ஸ்படிகத்தில் ஒரு சிறிய விரிசல் விழுந்திருப்பதை அவன் கவனித்தான். இதைக் கண்டு கவலையடைந்த அபிமன்யு, ஆச்சாரியரே, நீங்கள் கொடுத்த சக்தி ஸ்படிகத்தில் விரிசல் விழுந்திருக்கிறது என்றான். தாமா ஒரு பெருமூச்சு விட்டு, அபிமன்யு, இது இப்படித்தான் நடக்கும். உனது சக்தி ஸ்படிகத்தை விட உனது பிரம்ம வளர்ப்பு அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. உனது பிரம்மக்கலை உயர உயர அதை தாங்கும் சக்தி உன் ஸ்படிகத்திற்கு இருக்காது. அதனால் அது கூடிய விரைவில் முழுமையாய் உடையும். அது உடையும் தருணத்தில் உனக்கு சில சிரமங்கள் ஏற்படலாம். ஆனால் அந்த ஆற்றல் அனைத்தும் ஒரே நேரத்தில் வெளிப்படும் போது அது உனக்கு தேவோதய நிலையை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கும் என்றார். அபிமன்யு கவலை நிறைந்த முகத்துடன் தாமாவை பார்க்க தாமா வெடித்து சிரித்தார். ஆச்சாரியர் தன்னை கேலி செய்கிறார் என்பதை அபிமன்யு அப்போதுதான் உணர்ந்தான். அதை பார்த்து இமயவர்மனும் சிரிக்கத் தொடங்கினார். அவர்கள் இருவரும் சிரிப்பதைக் கண்ட அபிமன்யு அந்த மேடையை மீண்டும் தனது மோதிரத்திற்குள் வைத்துவிட்டு, தலைவர் இமயவர்மரே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் முன்னோரான பசுமதேவரின் மோதிரத்தை உங்களிடம் கேட்காமலேயே நான் எடுத்துக்கொண்டேன். இதோ அதை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் என்று கூறி அந்த வெள்ளை நிற மோதிரத்தை இமயவர்மனிடம் நீட்டினான். அதிலிருந்து பழுப்பு மற்றும் நீல நிற ஒளிகள் கசிந்து கொண்டிருந்தன. உண்மையில் இமயவர்மன் அந்த மோதிரத்திற்காகத்தான் அங்கே வந்திருப்பார் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவனது எதிர்பார்ப்புக்கு மாறாக இமயவர்மன் புன்னகையுடன், அபிமன்யு, இந்த மோதிரம் எங்கள் குலத்தின் சார்பாக நாங்கள் உனக்கு அளிக்கும் பரிசு. நீ எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறாய் என்பது உனக்கே தெரியாது என்றார். பின்பு தனது மணிக்கட்டை அசைத்து 3 சக்தி ஸ்படிகத்தை வெளியே எடுத்தார். அதை அபிமன்யுவிடம் நீட்டினார். இந்த கற்கள் எனக்கும் மூத்தவர் சிவநம்பி மற்றும் திருபாலனுக்கு சொந்தமானவை. இவற்றை உன்னிடம் கொடுக்கும்படி அவர்கள் கூறினார்கள். உன்னுடன் தாமா போன்ற மகா வீரர் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ எப்போதாவது பெரும் ஆபத்தில் சிக்கினால் இந்த கல்லை உடைக்கவும் நாங்கள் அடுத்த நொடியே உனக்கு உதவ வருவோம் என்றார். அதைத் தொடர்ந்து இமயவர்மன், நீ என்னிடம் வேறு ஏதேனும் கேட்க விரும்பினாலும் நான் தர தயார். ஒப்பந்தப்படி நீலத்தாமரை மலர்களை நான் ஏற்கனவே அதியரசனிடம் வழங்கிவிட்டேன் என்று கூறினார். அபிமன்யு வியப்புடன், மிக்க நன்றி என்று கூறி மின்னும் அந்த சக்தி ஸ்படிகங்களை தனது மோதிரத்தில் பத்திரப்படுத்தினார். பின்பு தனது மோதிரத்தில் இருந்து சக்தியை தூண்டி அதற்குள் இருந்த அந்த பழைய ஈட்டியை வெளியே எடுத்தார். அது சாதாரணமாக தெரிந்தாலும் அது பசுமதேவருடையது என்பதை அபிமன்யு அறிந்திருந்தார். அபிமன்யு மற்றவர்களை விட்டு விலகி ரத்னவதியின் பக்கம் திரும்பினார். மென்மையான குரலில், ரத்னவதி, இந்த ஈட்டி பசுமதேவருடையது என்று நினைக்கிறேன். இதை நீயே வைத்துக்கொள். உனது பணியாற்றலால் இதை உன்னால் மிகச்சிறப்பாக பயன்படுத்த முடியும் என்றார். ரத்னவதி ஒரு நிமிடம் திகைத்து போனார். ஆனால் அவள் அந்த பரிசை மறுக்கவில்லை. அதோடு அந்த ஈட்டி தொடர்பான சில நுட்பங்களை அடங்கிய சுருள்களையும் அவளிடம் கொடுத்தான். இவை உனது தாக்குதல்களை இன்னும் வலிமையாக்கும். நாம் மீண்டும் சந்திக்கும் போது நீ இன்னும் சக்தி வாய்ந்தவளாக மாறியிருப்பாய் என்று நம்புகிறேன் என்றான். அவளது தந்தை அருகிலேயே நின்று இருந்தாலும் ரத்னவதி பதற்றத்துடன், நீ இப்போதே கிளம்புகிறாயா என்று கேட்டார். இமயவர்மனும் அபிமன்யுவை தடுப்பது போல முன்னால் வந்தான். ஆனால் அவர் பேசுவதற்கு முன்பே அபிமன்யு, நான் இந்த குலத்தில் நீண்ட காலம் தங்கிவிட்டேன். என் நண்பர்களுக்கு எனது உதவி தேவை. யாழியர் குலம்
எவ்வளவு வலிமையானது என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் வர்ணர் குலம் மற்றும் ஆகாசர் குலங்களை தாக்கியிருக்கிறார்கள். எனவே நான் அங்கு செல்வது அவசியம். அதோடு துவாரக குலத்தின் இறுதிச் சுற்று தொடங்க இன்னும் சில காலமே இருக்கிறது என்றா. இமயவர்மன் தலையசைத்து, சரி அபிமன்யு, பனிமலை குலங்கள் பொதுவாக இத்தகைய போட்டிகளில் கலந்து கொள்வதில்லை. ஆனால் இந்த முறை நான் கண்டிப்பாக வருவேன். அதில் நீ வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் என்றார். அருகில் இருந்த சிவனம்பி மற்றும் திருபாலன் சிரித்துக்கொண்டே, அபிமன்யு, இந்த மலைப்பகுதியில் உனக்கு எது தேவைப்பட்டாலும் தயங்காமல் எடுத்துக்கொள். எதிர்காலத்தில் நீ எப்போது வேண்டுமானாலும் இங்கே வந்து பயிற்சி செய்யலாம் என்றனர். இவையெல்லாம் தாமாவினால் தான் நடக்கிறது என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். பின்பு அவன் அதியரசன் பக்கம் திரும்பினான். அதியரசரே, நீங்கள் இங்கிருந்து எங்க செல்லப் போகிறீர்கள் என்று கேட்டான். அதியரசன் புன்னகையுடன், முதலில் கற்கிரீடபுரத்திற்கு செல்ல திட்டமிட்டிருந்தேன். ஆனால் இப்போது என் முடிவை மாற்றிவிட்டேன். நான் கிழக்கு மண்டலத்தை நோக்கி எனது பயணத்தை தொடரப் போகிறேன் என்றார். இதைக் கேட்ட தாமா புன்னகையுடன், நல்ல செய்தி. இன்னும் சில நாட்களில் நானும் அபிமன்யுவும் கூட கிழக்கு மண்டலத்தை நோக்கித்தான் பயணம் செய்யப் போகிறோம். உங்களுக்கு சம்மதம் என்றால் நீங்களும் எங்களுடன் வரலாம் என்றார். தாமா ஒருவரை தங்களுடன் வர அழைப்பதை அபிமன்யு அதுவரை பார்த்ததே இல்லை. இது அவனுக்கு பெரும் வியப்பை அளித்தது. திடீரென்று அபிமன்யுவின் பின்னால் ஒரு கனமான சத்தம் கேட்டது. யாரோ ஒரு பெரிய கல்லை தரையில் வீசியது போன்ற பலமான சத்தம் அது. அனைவரும் திரும்பி பார்த்தனர். அது உக்கிரபாணி தனது ராட்சத சுத்தியலை தரையில் வைத்தான். அதுதான் இடி போல கேட்டது. அங்கே திடீரென்று உக்கிரபாணியை கண்ட இமயவர்மன் மற்றும் தாமா உட்பட அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். உக்கிரபாணி அபிமன்யுவை நோக்கி முன்னால் வந்து, அபிமன்யு, நானும் உன்னுடன் வரட்டுமா என்று கேட்டான். அவனது கண்களில் எவ்வித பயமும் இல்லை. அபிமன்யு இமயவர்மனை ஒருமுறை பார்த்துவிட்டு கவலையுடன், சகோதரா, நான் எப்படி உங்களை அழைத்துச் செல்வது என்று கேட்டா. ஒரு மெல்லிய புன்னகையுடன் உக்கிரபாணி அபிமன்யுவை பார்த்து, சகோதரா, நீ தலைவர் இமயவர்மனை பார்க்க தேவையில்லை. நான் ஏற்கனவே அவரிடம் அனுமதி வாங்கிவிட்டேன். பல வருடங்களாக எங்களது குலத்தின் குகையிலை தாண்டி நான் எங்கும் சென்றதில்லை. இப்போது உன்னைப் போலவே நானும் இந்த உலகத்தை பார்க்க விரும்புகிறேன். உலகம் முழுக்க பயணிக்க விரும்புகிறேன். உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு புரிந்தது, போர்க்கள அனுபவங்கள் மட்டுமே ஒரு வீரனை உண்மையான பலத்தை சோதிக்கும் என்று. எங்கள் குலம் இதை உணராமல் பல வருடங்களாக பலமிடமடைந்து விட்டது. ஒருவேளை நீ என்னை அழைத்துச் செல்ல மறுத்தாலும் நான் தனியாகவே இந்த பயணத்தை தொடங்குவேன் என்றான். அபிமன்யுவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஆனால் அந்த தருணத்தில் இமயவர்மன் குறுக்கிட்டார். அபிமன்யு, நான் இந்த விஷயத்தில் தலையிடுவதற்காக என்னை மன்னித்துவிடு. ஆனால் உக்கிரபாணி தனியாக பயணம் செய்தால் நானும் எங்கள் குலத் தலைவர்களும் எப்போதும் கவலையிலேயே இருக்க நேரிடும். எனவே வானர குலத்திற்கு செய்யும் ஒரு உதவியாக நினைத்து அவனை உன்னுடன் அழைத்துச் செல் என்றார். இமயவர்மனின் வார்த்தைகளை கேட்டு உக்கிரபாணி சற்று சங்கடப்பட்டாலும் அவன் ஏதும் பேசவில்லை. உண்மையில் ஆற்றலிலும் வயதிலும் உக்கிரபாணியை விட அபிமன்யு மிகவும் இளையவன். அப்படி இருக்க அபிமன்யு உக்கிரபாணியை கவனித்துக் கொள்ள சொல்வது சற்று விசித்திரமாகத்தான் இருந்தது. தனக்கு முன்னால் 8 அடி உயரத்தில் மலை போல நின்று இருந்த உக்கிரபாணியை பார்த்த அபிமன்யு, சரி, உங்கள் கோரிக்கையை நான் ஏற்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். நீங்கள் யாரையும் வீணாக தாக்கக்கூடாது. இல்லை என்றால் இமயவர்மன் கொடுத்த அந்த விலையுயர்ந்த சக்தி ஸ்படிகத்தை உடைத்து அவரை நான் வரவழைக்க வேண்டியிருக்கும் என்றார். இதைக் கேட்டு சிரித்த உக்கிரபாணி, கண்டிப்பாக நான் என் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறேன் என்றான். அப்படி சொன்னவன் உற்சாக மிகுதியால் அபிமன்யுவை இறுக கட்டி அணைத்தான். அபிமன்யுவின் எலும்புகள் முறியும் சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. மூச்சுவிட திணறிய அபிமன்யு, என்னால் மூச்சுவிட முடியவில்லை, சகோதரரே, என்னை விடுங்கள் என்று கத்தினான். உக்கிரபாணியின் இந்த செயலால் அங்கிருந்து அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். உக்கிரபாணி உடனடியாக அவனை விட்டு விலகி மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அந்த சமயம் ரத்னவதி கோபத்துடன் முன்னால் வந்து, சகோதரரே, ஏன் இவ்வளவு வேகம்? நீங்கள் நம் குலத்தவர்களை அணுகுவதைப் போலவே அனைவரையும் அணுகுகிறீர்கள். அதை குறைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் வெளி உலகில் நீங்கள்தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தாள். ரத்னவதியின் திடீர் எச்சரிக்கை அனைவரது கவனத்தையும் அவள் பக்கம் திருப்பியது. இருமிக் கொண்டிருந்த அபிமன்யுவும் வியப்புடன் ரத்னவதியை பார்த்தாள். அனைவரும் தன்னை உற்று பார்ப்பதை உணர்ந்த ரத்னவதியின் முகம் வெளிரி போய் பின் சிவந்து போனது. சங்கடத்தில் ஆழ்ந்தவள் அங்கிருந்து வேக வேகமாக வெளியேறினாள். அப்போது தாமா தீவிரமான குரலில், அபிமன்யு, நாம் எப்போது கிளம்ப வேண்டும் என்றார். இதைக் கேட்டு அபிமன்யு அனைவருடன் வெளியே வந்தான். வெளியே நின்று இருந்த வீரர்கள் அவனை மரியாதையுடன் பார்த்தனர். அவன் புன்னகையுடன் முன்னேறிச் சென்றான். திறந்த வெளியின் காற்றை ஆழமாக சுவாசித்தபடி கடந்த சில நாட்களாக தான் மேற்கொண்ட தீவிர பயிற்சியை பற்றி அபிமன்யு நினைத்து பார்த்தான். அந்த பயிற்சிதான் அவனது பிரம்ம வளர்ப்பை 9வது நிலைக்கு கூட்டிச் சென்றது. இது வேறு எவருக்கும் சாத்தியமில்லாத ஒன்று. இப்போது நான் துவாரக குலத்தின் இறுதிச் சுற்றை வென்றாக வேண்டும். அதன் பிறகுதான் அந்த மர்ம கதவுக்குள் நுழையும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான். அபிமன்யு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே வானிலிருந்து 2 மந்திர கழுகுகள் பறந்து வந்து அவனுக்கு முன்னால் தரையிறங்கின.
அவற்றை பார்த்த அபிமன்யு வியப்புடன் இமயவர்மனிடம் 2 கழுகுகள் எதற்கு என்று கேட்டான். இமயவர்மன் புன்னகையுடன் ஒரு கழுகில் 4 பேர் மட்டுமே பயணம் செய்ய முடியும், அதனால்தான் உனக்காக 2 கழுகுகளை வரவழைத்தேன் என்றா. ஆனால் நாங்கள் 4 பேர்தானே இருக்கிறோம், ஒரே கழுகில் சென்றிருக்கலாமே என்று அபிமன்யு சொல்லி முடிப்பதற்குள் பின்னால் இருந்து குரல்கள் கேட்டன. அவை யுவராஜன் மற்றும் மூத்தவர் வனபதியின் குரல்கள். வனபதி சிரித்துக்கொண்டே சொன்னார், அபிமன்யு, நீ மிகவும் சாமர்த்தியசாலிதான். உனது ஆச்சாரியர் வந்தவுடனேயே நமக்கிடையிலான ஒப்பந்தத்தை மறந்துவிட்டாயே. ஒரு மகா ஆச்சாரியரின் சீடனுக்கு ஒப்பந்தத்தை மீறுவது அழகல்ல, நினைவிருக்கட்டும் என்றார். உடனே யுவராஜனும், நீதானே என்னை உன்னுடன் அழைத்து செல்கிறேன் என்று கூறினாய், அதற்குள் மறந்து விட்டாயா என்று கேட்டான். யுவராஜனின் பேச்சைக் கேட்டு அபிமன்யு புன்னகையுடன் தலையசைத்தான். பின் வனபதியை பார்த்து, மூத்தவர் வனபதி அவர்களே, உங்களை நான் எப்படி மறப்பேன்? ஆனால் இப்போது நான் சந்திரபுரிக்குத்தான் செல்கிறேன். கிழக்கு மண்டலத்திற்கு செல்ல இன்னும் சில காலமாகும் என்றான். உடனே வனபதி, அப்படியானால் நானும் உன்னுடன் வருகிறேன். இந்த குகையில் இருந்து எனக்கு அழுத்து போய்விட்டது, வெளி உலகம் என்னை பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறியபடி ஒரு கழுகின் மேல் குதித்து அமர்ந்தான். அவருக்கு பின்னால் யுவராஜனும் அமர்ந்து கொண்டான். வைதிகர் அதியரசனும் உக்கிரபாணியும் மற்றொரு கழுகில் ஏறி அமர்ந்தனர். அனைவரும் இவ்வளவு ஆர்வமாக முன்னேறுவதைக் கண்டு அபிமன்யு புன்னகைத்தான். அவன் பின்னால் திரும்பி குலத்தின் மற்ற உறுப்பினர்களை பார்த்தான். வானர குலத்தின் மூத்தவரான வனராஜர் கூட அங்கே வந்திருப்பதைக் கண்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டு அவருக்கு நன்றி கூறினான். அந்த தருணத்தில் தாமாவின் குரல் அவனது காதுகளில் மட்டும் ஒலித்தது. அபிமன்யு, நாம் இப்போது கிளம்பலாமா, அல்லது அந்த இளவரசியும் ஏறுவாள் என்று காத்திருக்கிறாயா என்று கேட்டார். அபிமன்யு சிரித்துக்கொண்டே கழுகின் மேல் ஏறி குதித்தான். ஆச்சரியமாக தாமா ஏற்கனவே அவனுக்கு முன்னால் அங்கே அமர்ந்திருந்தார். நான் எவ்வளவு வலிமையானவனாக மாறியிருக்கிறேன் என்று அபிமன்யு தனக்குள் வியந்தான். கழுகின் மேல் அமைக்கப்பட்டிருந்த அறையிலிருந்து வெளியே எட்டி பார்த்து அங்கிருந்தவர்களுக்கு நன்றி கூறி விடை பெற்றான். மறுபுறம் வானில் பறந்து செல்லும் கழுகுகளை ஒரு அழகிய இளம்பெண் கீழே நின்று பார்த்து கொண்டிருந்தார். அது ரத்னவதி. கழுகுகள் மறையும் வரை பார்த்தவள் தனது மணிக்கட்டை அசைத்து அந்த பனி ஈட்டியை வரவழைத்தாள். அந்த ஈட்டியின் நுனி பனிப்பாறையைப் போல மின்னியது. அப்போது ஒரு மென்மையான கை அவள் தோள் மேல் பட்டது. ரத்னவதி புன்னகையுடன் அந்த பெண்ணின் கையை பிடித்து, அபர்ணா, நீ இங்கே என்ன செய்கிறாய்? உக்கிரவாணியுடன் நீ ஏன் பயணிக்கவில்லை என்று கேட்டா. ரத்னவதி பேசினாலும் அவளது கண்கள் அபிமன்யு சென்ற திசையிலேயே இருப்பதை அபர்ணா கவனித்தாள். அவள் உடனே சொன்னாள், ரத்னவதி, பேச்சை மாற்றாதே. அபிமன்யுவுடன் இருப்பவர் தலைவர் இமயவர்மனையும் மகா பெரியவர்களையும் கூட நடுங்க வைத்தவர். அபிமன்யுவை போன்ற ஒருவன் மேல் நீ காதல் கொள்ளக்கூடாது. இவர்களைப் போன்றவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்டுபவர்கள். அவர்களை மீண்டும் சந்திப்பது எளிதல்ல. நீ எனது உடன் பிறந்த சகோதரி இல்லை என்றாலும் நாம் ஒன்றாக வளர்ந்தவர்கள். தோழியாக சொல்கிறேன், உனக்கு கிடைக்காத ஒருவரை ஒருபோதும் காதலிக்க முயற்சிக்காதே என்றா. அபிமன்யு வானர குலத்தில் இருந்து வெளியேறினான். அதை வருத்தத்தோடு ரத்னவதி பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது அபர்ணா அங்கு வந்தாள். அபிமன்யு மீது காதல் கொள்வது முட்டாள்தனமானது என்று அவள் எச்சரித்தாள். இதைக் கேட்ட ரத்னவதி புன்னகையுடன், அபிமன்யுவிற்கும் எனக்கும் இடையே இந்த அதிகாரம்தான் தடையாக இருக்கிறது என்றால் ஒரு நாள் நான் அந்த தடைகளையும் குலத்தின் விதிகளையும் உடைக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்தவளாக மாறுவேன். மாறாக எனது முடிவிலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னாள். இதை சொல்லிவிட்டு ரத்னவதி அங்கிருந்து நடந்து சென்றாள். அவள் செல்வதை பார்த்த அபர்ணா தரையில் ஓங்கி மிதித்து தன் கோபத்தை காட்டினார். அந்த அபிமன்யு என்ற விளையாட்டு புத்திக்காரன் இவளது புத்தியை முற்றிலுமாக குழப்பி விட்டான். பெரியவர்கள் சொல்வது சரிதான், மனிதர்களிடமிருந்து விலகி இருப்பதே நல்லது என்று தனக்குள் முணுமுணுத்தார். இவை அனைத்தும் வானர குலத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்க வெகு தொலைவில் கழுகின் கூர்மையான அலறல் சத்தம் கேட்டது. அபிமன்யு ஏறிய கழுகு தனது பயணத்தை தொடங்கிவிட்டது. அந்த தருணத்தில் ஒரு அழகான பணிப்பெண் அபிமன்யு மற்றும் தாமாவை அணுகினார். அபிமன்யு அவளை உற்று பார்த்தான். அவளது மர்ம வளர்ப்பு கஜதீர நிலையில் இருந்தது. மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு படிக பந்தை அவள் சுட்டிக்காட்டி, வானர குலத்தின் மாய கழுகு பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் இந்த பந்திற்குள் உங்கள் ஆற்றலை செலுத்தினால் போதும், நாங்கள் வந்து விடுவோம் என்றாள். பின்பு அவள் அபிமன்யுவிற்கும் தாமாவிற்கும் தேநீர் பரிமாறினார். அபிமன்யு புன்னகையுடன் தலையசைத்து மரியாதையுடன் நடந்து கொண்டது அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் தாமா முழு நேரமும் கண்களை மூடியே இருந்ததால் அவளுக்கு சிறு எரிச்சல் ஏற்பட்டது. உண்மையில் ஆச்சாரியருக்கு இத்தகைய ஆடம்பர ஏற்பாடுகளில் விருப்பமில்லை என்பது அபிமன்யுவிற்கு தெரியும். ஆனால் அவளுக்கு அது தெரியாது. அதனால் அபிமன்யு புன்னகையுடன், மிக்க நன்றி, நீங்கள் இப்போது செல்லலாம். எனது ஆச்சாரியர் பயிற்சியில் இருக்கிறார். தேவைப்பட்டால் நானே உங்களை அழைக்கிறேன். அதற்கு முன்னர் ஒரு விஷயம், சந்திரபுரியை அடைய எவ்வளவு நேரமாகும் என்று கேட்டா. அந்த பெண் மென்மையாக, இது 4ஆம் நிலை கழுகு. இதன் வேகத்திற்கு சந்திரபுரி சாம்ராஜ்யத்தை அடைய அரை நாள் ஆகும் என்று கூறிவிட்டு கதவை சாத்திவிட்டு வெளியேறினார்.
அவள் சென்றவுடன் தாமா கண்களை திறந்து தன்னை பார்ப்பதை அபிமன்யு கவனித்தான். அவன் சிரித்துக்கொண்டே தேநீரை அவரிடம் நீட்டினான். ஆச்சாரியரே, நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா என்றார். தேநீரை பருகிய தாமா, எப்போதிலிருந்து என்னிடம் கேள்வி கேட்க அனுமதி கோரத் தொடங்கினாய்? சரி, அதை விடு. அந்த பழைய காகிதத்தை வாசித்தது எப்படி உனது பிரம்மக்கலையை அதிகரித்தது என்றுதானே கேட்க விரும்புகிறாய் என்றா. அபிமன்யு தலையசைத்தான். தாமா கண்களை மூடிக்கொண்டு, எனது ஆன்மீக சக்தியை உனக்குள் செலுத்துகிறேன். அப்போதுதான் உனது பிரம்ம வளர்ப்பு உயர்ந்ததற்கு பின்னணியில் உள்ள ரகசியம் உனக்கு புரியும் என்றா. அபிமன்யு உடனே அவரை தடுத்தான். வேண்டாம் ஆச்சாரியரே, உங்கள் ஆன்மீக சக்தியை தொடர்ந்து பயன்படுத்துவது உங்களை பலவீனப்படுத்தும் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை என்றா. அவனது அக்கறையைக் கண்டு தாமா உரக்கச் சிரித்தான். கண்களை மூடு. என் மீதான முத்திரை நான் எனது முழு ஆற்றலையும் பயன்படுத்தினால்தான் என்னை பாதிக்கும். உனக்கு உதவுவது என்னை எந்த வகையிலும் பாதிக்காது. இப்போதைக்கு உன்னை மேம்படுத்திய அந்த நுட்பத்தை ஆராய்ந்து பார். அதற்குள் உனது கேள்விக்கான பதில் இருக்கிறது என்றார். இதைக் கேட்டு அபிமன்யு கண்களை மூடினான். தாமா தனது ஆன்மீக சக்தியை அபிமன்யுவின் மனதிற்குள் செலுத்தினார். அந்த சக்தியை உள்வாங்கிய அடுத்த நொடி அபிமன்யுவின் உடல் நடுங்கியது. ஒரு குளிர்ந்த காற்று அவன் உடல் முழுவதும் பரவியது. ஒரு கணத்தில் தங்களை சுற்றி பறந்து கொண்டிருந்த மாய மிருகங்களின் இதய துடிப்பை கூட அவனால் உணர முடிந்தது. அப்போது ஆச்சாரியரின் குரல் அவன் மனதிற்குள் எதிரொலித்தது. எனது ஆன்மீக சக்தியை உனது சொந்த சக்தியின் மூலம் முதல் சக்கரத்தில் இருந்து 10வது சக்கரம் வரை பொறுமையாக வழிநடத்து என்றார். அபிமன்யு அவர் சொன்னதை செய்தான். திடீரென்று ஒரு பலமான அதிர்ச்சியை உணர்ந்தான். மீண்டும் அவன் அந்த விசித்திரமான இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கே எண்ணற்ற வார்த்தைகளும் முத்திரைகளும் எழுத்துக்களும் அவனை சுற்றி மிதந்தன. ஆனால் இந்த முறை அவனால் அவற்றை தெளிவாக பார்க்க முடிந்தது. கண்களை திறக்காமலேயே அபிமன்யு தாமாவுடன் உரையாடினான். ஆச்சாரியரே, இவை நான் இதுவரை கற்ற தாக்குதல் நுட்பங்கள், மூலிகைகள் மற்றும் சூத்திரங்கள் பற்றிய தகவல்கள் என்று வியப்புடன் கூறினான். பின்பு அவனது பார்வை ஒரு பிரகாசமான ஒளியின் மீது விழுந்தது. முன்பு என்னை தாக்க முயன்ற அதே ஒளிதான் இது. இது உண்மையில் என்ன என்று கேட்டான். அவன் தனது ஆன்மீக சக்தியால் அவன் சளைக்காமல் தனது ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்தி அதை உற்று நோக்கினான். திடீரென்று வெள்ளை முடியுடன் கூடிய ஒரு முதியவர் உருவம் அவன் முன்னால் தோன்றியது. அது மங்களாகவும் தெளிவற்றும் இருந்தது. அந்த முதியவரின் பார்வை தன் மீது விழுவதை அபிமன்யு உணர்ந்தான். தாமா ஏதும் சொல்வதற்குள் அந்த முதியவர் ஆத்திரத்துடன் அபிமன்யுவை பார்த்து, மீண்டும் வந்துவிட்டாயா? கடந்த முறை என்னிடமிருந்து தப்பிவிட்டாய். ஆனால் இந்த முறை உன்னை விடமாட்டேன் என்று கர்ஜித்தார். அவரது உடலில் இருந்து பயங்கரமான ஆற்றல் வெளிப்படுவதை அபிமன்யு உணர்ந்தார். அபிமன்யு பதற்றத்துடன், நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் ஏன் என்னை தாக்குகிறீர்கள் என்று கேட்டார். இதைக் கேட்டு அந்த மனிதர் தனது சக்தியை வெளிப்படுத்தி, அற்ப பதரே, எனது ரகசியமான மரண முத்திரை நுட்பத்தை வாசிக்கும் அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துவிட்டதா? நான் பனிமலை குலத்தின் முன்னோரான பசுமதேவர். நீ எனது மோதிரத்தை கூட திருடி விட்டாய் என்று கத்தினார். பசுமதேவர் என்ற பெயரை கேட்டதும் அபிமன்யுவின் உடல் சிலிர்த்தது. இப்போது அவனுக்கு எல்லாம் தெளிவாக புரிந்தது. அந்த மங்கலான ஆவி அவனை நோக்கி பாய்ந்த போது அபிமன்யு விரைவாக ஒரு சக்தி கவசத்தை உருவாக்கி பயத்துடன், ஆச்சாரியரே, எனக்கு உதவுங்கள் என்று கத்தினார். அதே சமயம் அந்த ஆவி ஒரு மாபெரும் பேராற்றலை வெளிப்படுத்தி, இப்போது எனது மகா நுட்பத்திலிருந்து நீ எப்படி தப்பிக்கிறாய் என்று பார்க்கிறேன் என்று கர்ஜித்தது. அந்த ஆவியின் உடலில் இருந்து எண்ணற்ற பனி ஆற்றல்கள் வெளிப்பட்டு அபிமன்யுவை நெருப்புச் சுடர்களைப் போல சூழ்ந்து கொண்டன. இதைக் கண்ட அபிமன்யுவிற்கு அந்த நீலத்தாமரை குளத்தின் குகைக்குள் இருந்த எலும்புக்கூடு செய்த பயங்கரமான தாக்குதல் நினைவுக்கு வந்தது. நடுக்கத்துடன் அவன், பசுமதேவ முத்திரை தாக்குதலா? அப்படியானால் இது உண்மையிலேயே பசுமதேவரின் ஆத்மாதானா என்று வியப்படைந்தான். பசுமதேவரின் ஆத்மா அபிமன்யுவை தாக்கியது. அந்த தாக்குதலால் நிலைகுலைந்த அபிமன்யுவின் காதுகளில் ஆச்சாரியரின் குரல் ஒலித்தது. அபிமன்யு, நீ சரியாக கவனித்துக் கொண்டிருக்கிறாயா இல்லையா? உனது ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி அதை உள்வாங்க முயற்சி செய் என்று அறிவுறுத்தினார். ஆனால் அபிமன்யுவால் தாமா கூறியதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் அந்த ஆத்மாவின் தாக்குதலால் தடுமாறிக் கொண்டிருந்தான். அவனது திணறும் முகத்தை பார்த்த தாமா பொறுமையாக விளக்கினார். அபிமன்யு, உனக்கு இன்னும் புரியவில்லை என்று நினைக்கிறேன். இது ஆத்மா கிடையாது. அந்த முன்னோரின் ஆன்மீக சக்தியின் ஒரு சிறிய பகுதி அவர் இறப்பதற்கு முன்பு தனது தனித்துவமான நுட்பம் தவறான கைகளில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தனது ஆன்மீக சக்தியின் ஒரு பகுதியை இந்த நுட்பத்திற்கு காவலனாக மாற்றியுள்ளார். அதை அடக்கி உள்வாங்க முயற்சி செய் என்றார். தாமாவின் வார்த்தைகளை கேட்டவுடன் அபிமன்யு தன் ஆன்மீக சக்தியை சீராக வெளிப்படுத்தி அந்த உருவத்தை நோக்கி தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்தார். அதில் அந்த ஆத்மா திணற ஆரம்பித்தது. அப்போதுதான் தாமா சொன்னது உண்மை என்று அவனுக்கு புரிந்தது. அவன் உடனடியாக தனது ஆன்மீக சக்தியால் தன் உடலை சுற்றியிருந்த கவசத்தை மேலும் மேலும் பலப்படுத்த ஆரம்பித்தான். தனக்குள் புன்னகைத்துக் கொண்டு, அப்படியானால் இந்த மங்கலான உருவம்
பசுமதேவர் கிடையாது. இது ஆன்மீக சக்தியை அடிப்படையாவது வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு போலி ரூபம். இந்த நுட்பம் தன்னை பாதுகாக்க இதை ஆத்மா போல உருவாக்கி இருக்கிறது. ஒரு நுட்பம் ஆன்மீக சக்தியை அடிப்படையாக வைத்து ஒரு ஆன்மாவை உருவாக்கி அதை தனக்கு பாதுகாவலனாக வைத்திருக்கிறது. அப்படியென்றால் அந்த நுட்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அதை உருவாக்கிய பசுமதேவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று ஆச்சரியம் கொண்டார். அபிமன்யு உண்மையை உணர்ந்து விட்டதைக் கண்ட தாமா, இது ஒன்றும் சாதாரண நுட்பம் கிடையாது. அதனால்தான் இதை அடக்கி உள்வாங்கி உன்னுள் ஒன்றாக மாற்றிக்கொள் என்று நான் அறிவுறுத்தினேன். ஏனெனில் இது உனக்கு கிடைத்திருக்கும் அரிய வாய்ப்பு மற்றும் ஒரே வாய்ப்பு. நீ மட்டும் இதை ஒரே முயற்சியில் அடக்கினால் அது உனது வலிமையை புது உயரத்திற்கு எடுத்து செல்லும். அதே நேரத்தில் இதை நீ அடக்க தவறினால் அது தொடுக்கும் எதிர்த்தாக்குதலில் இருந்து உன்னை என்னால் கூட காப்பாற்ற முடியாது என்றார். இதை கேட்டு ஒரு நிமிடம் கவலையடைந்த அபிமன்யு பதற்றத்துடன், ஆச்சாரியரே, என்ன விளையாடுகிறீர்களா? இது ஒரு யுகவஜ்ர வீரரின் ஆன்மீக சக்தியின் ஒரு துளி. நானே இன்னும் தேவோதய நிலையை கூட தொடாத ஒரு வீரன். இப்படி இருக்க எனது சொந்த சக்தியை கொண்டு இதை எப்படி நான் எதிர்கொள்வேன் என்று கேட்டார். அதற்கு தாமா கோபம் கொண்டு, தற்போது உனது உடலில் எனது ஆன்மீக சக்தியை நான் நிரப்பியிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாயா? அந்த கணக்கின்படி பார்த்தா இதை எதிர்கொள்வதில் உனக்கு எந்த சிரமம் இருக்கக்கூடாது. அதனால் போலி காரணத்தை சொல்லி தட்டி கழிக்காமல் அதை அடக்கும் வேலையை பார் என்றார். அபிமன்யு ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, ஓ ஆமாம், நான் அதை முற்றிலும் மறந்துவிட்டேன் என்றான். அடுத்த கணம் அவன் தனது முத்திரையை மாற்றினான். அதோடு அவனது உடலை சுற்றி ஒரு மெல்லிய கவசம் உருவானது. இதைக் கண்ட அந்த மங்களான உருவம் பேசியது, இவ்வளவு சிறிய வயதிலேயே உனது ஆத்மரூப சக்தி முதல் கட்டத்தை தாண்டி விட்டது. உண்மையில் உன் வளர்ச்சியைக் கண்டு நான் வியக்கிறேன். ஆனால் இப்போதுதான் உன்னை ஒரே அடியில் முடிக்க வேண்டும் என்ற வெறி எனக்கு அதிகமாகிறது என்றார். அடுத்த கணம் அந்த உருவம் அபிமன்யுவை 4 பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து கொண்டது. அதே கணத்தில் அபிமன்யு ஒரு கடுமையான குளிர்ச்சியை உணர்ந்தார். அதோடு ஒரு பலமான அதிர்ச்சி அவனை தாக்க கடந்த முறையை விட அதிகப்படியான ரத்தம் அவன் வாயிலிருந்து சிதறியது. அபிமன்யுவின் நிலையைக் கண்ட தாமா, அபிமன்யு, இந்த நுட்பத்தை நீ கற்றுக்கொண்டால் உனது கற்பனைக்கும் எட்டாத நன்மைகள் நீ பெறுவாய். ஏனெனில் ஒவ்வொரு தாக்குதலின் போதும் உனது ஆன்மா மேலும் மேலும் வலிமையடையும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஆன்மீக சக்தியை கட்டுப்படுத்தி அதை உனது உடலோடு ஒன்றிணைப்பதுதான். பின்னாளில் நீ தேவோதய வீரனாக மாறும்போது உனது ஆற்றல் நீயே வியக்கும் அளவிற்கு அதிவேகமாக வளரும். இப்போது விதி கொடுத்த இந்த பொன்னான வாய்ப்பிற்கு நீ தகுதியானவனா இல்லையா என்பதை நிரூபித்து காட்டு என்று கண்டிப்புடன் கூறினார். இதை கூறிவிட்டு அவர் தனது சக்தியை அந்த அறை முழுவதும் பரவச் செய்தார். அபிமன்யுவின் பயிற்சியில் எவரும் குறுக்கிடாத வண்ணம் ஒரு தடையை உருவாக்கினார். அபிமன்யு தன்னை தாக்கும் அந்த அபாயகரமான சக்தியை தடுக்க முயன்று கொண்டிருந்தார். தாமா தனது ஆன்மீக சக்தியால் உதவினாலும் அனுபவ குறைவினால் அபிமன்யுவால் அதை சரியாக கட்டுப்படுத்த முடியவில்லை. மறுபுறம் ஆன்மீக தாக்குதலால் அபிமன்யுவின் முகம் வெளிரிப் போவதைக் கண்டு தாமா ஒவ்வொரு நொடியும் கவலைப்பட்டார். கடந்த முறையைப் போல தனது சொந்த ஆற்றலை மட்டுமே நம்பி இந்த நுட்பத்தை கற்க முயன்றால் அபிமன்யு பலத்த காயமடைவான் என்பது அவருக்கு தெரியும். கடந்த முறை தாமா சரியான நேரத்தில் தனது ஆன்மீக சக்தியை அபிமன்யுவின் உடலுக்குள் அனுப்பி அவனது ஆன்மா சிதையாமல் காப்பாற்றி இருந்தார். இதற்கிடையில் அபிமன்யு தனது முழு திறமையையும் பயன்படுத்தி அந்த தாக்குதலை நிறுத்த முயன்றான். அதனால் அவனது கவசத்தில் விரிசல்கள் தோன்றின. ஆனாலும் அவன் சளைக்காமல் ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்தி அந்த விரிசல்களை நிரப்பிக் கொண்டே இருந்தான். இதைக் கண்ட அந்த மங்களான உருவம் ஆத்திரத்துடன், இளைஞனே, நீ இதை எப்படி செய்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் யாரோ ஒருவரின் உதவியுடன் தான் இதை செய்கிறாய் என்பது மட்டும் புரிகிறது. எனது தாக்குதலை நிறுத்த தவறினால் உனக்கு உதவியவனுக்கும் மரண அடியை நான் கொடுப்பேன். இந்த நுட்பத்தை கற்க முயன்ற மற்றவர்களைப் போல உன்னையும் ஒரு சூனியகாந்த கைப்பாவையாக மாற்றி விடுவேன். வானர குலத்தின் தூய ரத்தம் கொண்டவர்களால் மட்டுமே எனது இந்த தாக்குதலை தாங்க முடியும். மற்றவர்களின் ஆன்மாவால் இந்த நுட்பத்தை ஒருபோதும் கற்க முடியாது என்று எச்சரித்தார். அந்த உருவத்தின் பேச்சை கேட்ட அபிமன்யு ஆவேசம் குறையாமல், நீங்கள் ஒரு காலத்தில் மகாவீரராக இருந்திருக்கலாம், அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் எப்போது உங்கள் ஆற்றல் மிகவும் பலவீனமடைந்து விட்டது. ஒவ்வொரு தாக்குதலின் போதும் நீங்கள் வலுவிழந்து வருவதை என்னால் உணர முடிகிறது. மூத்தவரே, இது உங்களுக்கு நன்றாக தெரியும். யாரிடமிருந்து ஆற்றல் வருகிறது என்பது முக்கியமல்ல. ஏனெனில் இப்போது சரணடையும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை. உங்களது இந்த ரகசிய பேராற்றலை இனி என்னிடமிருந்து உங்களால் காப்பாற்ற முடியாது என்று கர்வத்தோடு கூறி நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.